ஒவ்வொன்னா ஆல்டர் பண்ணி that it's enough. வேண்டாம். What is this? நம்மளே சேலஞ்ச் பண்ணிக்கலன்னா எப்படி? We have to challenge ourselves. அந்த மாதிரி விட்டது தான். It's a big secret. It's a very big secret which I found out myself. Everyone will say. But இது நம்மளா அனுபவிச்சு ஃபீல் பண்றப்போ அது கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இல்லையா? நீ பெரிய ஆள் ஆவியா இல்லை நீ படத்தில் நடிச்சிருவியா அப்பெல்லாம் பேசின நிறைய இடம் இருந்திருக்கு. என்ன இங்க அப்படிங்க இல்லை சார் பாலுமேந்திர சார் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில் அப்படிங்க. ஆமாம் சார் பாலுமேந்திர சார் இங்கே இருந்தார், நான் இங்கே இருந்தேன், அந்த டைரக்டர் அங்கே இருந்தார். பாலுமேந்திர சார் இவர்கிட்ட ஷீ இஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ் அப்படின்னாரு. அங்கேன்னு அவரு தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப வருஷமாக சின்ன திரையில் பார்த்து பிடிச்சி இப்போது சினிமாலெல்லாம் பார்த்து ரொம்பவே பிடிச்சிருக்கிற ஒரு பர்சன் தான் என் முன்னாடி இப்போ இருக்காங்க. ரம்யா மேம். வணக்கம் மேம். ஹாய் வணக்கம் சௌபர்ணிகா. ஹவ் ஆர் யூ? சூப்பராக இருக்கேன் மேம். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன்மா, தேங்க்யூ. இப்போ இண்டஸ்ட்ரியில் நிற்கும்போது கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குது. கொஞ்ச நாள் இப்போ நம்ம வரலைன்னா, இப்போ மூவிஸோ இல்லைன்னா சீரியல்ஸ் எதுவும் பண்ணலைன்னா போயிட்டாங்க. இப்போ திருப்பி வரும்போது நமக்கு அதே மாதிரி ரெக்கக்னிஷன் இருக்குமா, இல்லை ரோல்ஸ் கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ டு யூ திங்க் கன்சிஸ்டன்சி இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட்? 100% important. Not only for cinema, I think for anything you do. The consistency and presence. Your presence should always be there. நீங்கள் சின்னதாக பண்ணுறீங்களோ பெருசாக பண்ணுறீங்களோ இல்லை எதுவும், பட் நீங்கள் அங்கே இருக்கணும். அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ரிசீவிங் எண்டில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ யூ ஹாவ் டு பி தேர். அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. உங்களுக்கு அது வேணும்னா யூ ஹாவ் டு பி தேர் கன்சிஸ்டன்ட்லி. இல்லைன்னா மறந்துடுவாங்க தான். How do you think you have prepared yourself இவ்வளோ கன்சிஸ்டண்டா போகிறதுக்கு, லைக் டு பி இன் த இண்டஸ்ட்ரி? ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, பேஷன் ஃபார் ஆக்டிங் தான். ஐ லவ் ஆக்டிங். அதனால லவ்க்காக இறங்கி வேலை பண்ண வேண்டியது. ஆமாம், லவ்க்காக நம்ம என்ன வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான். ஐ லவ் இட்ஸ் a very big passion எனக்கு ஆக்டிங் தான். ஆக்சுவலி சின்ன வயசில் கூட நம்ம எல்லாம் திருடம் போலீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று விளையாடி இருப்போம் சின்ன வயசுலலாம். ஸோ எப்படின்னா நான் ஆட் பண்ணிப்பேன். இந்த திருடம் போலீஸில் எமோஷ்னல் சீன் நானே ஆட் பண்ணி இந்த குட்டி பசங்களுக்கு நாங்களாம் நடிச்சு காட்டுறதோ இல்லை அழுகுறதோ சிரிக்கிறதோ இந்த மாதிரி நானே அந்த சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ். அவங்களுக்கு புரியாது எது பைத்தியம் அப்படிதான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏன்டா இது அழுவுது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பட் ஐ யூஸ் டு டூ இட் ஆன் மை ஃப்ரம் வெரி யங் ஏஜ். ஸோ அது கூட இட் இஸ் மெயின் ரீசன் வை இட்ஸ் ஈஸி. ஈஸி சொல்ல முடியாது, வை ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் வித் சீன்ஸ். இப்போ நியூ இயர் வரப்போகுது இல்லையா? ஸோ வாட் இஸ் யூர் நியூ இயர் ரெசல்யூஷன்? 2024 நான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது, புதுசாக ஐ ஷுட் பி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்? எவ்ரி டே இஸ் a நியூ இயர் டு மீ. பிகாஸ் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் எல்லா நாளுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை நம்மளோட மைனஸை ப்ளஸ் ஆக்கிக்கிறதுக்கோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிகினிங் தான் எல்லா டேவும். ஸோ எனக்கு பொதுவாக இந்த இயர் இல்லை அடுத்த இயர் அப்படி சொல்ல தெரியல, பட் எல்லா இயரும் எவ்ரி டே ஷுட் பி பெட்டர்னு நான் எவ்ரி டே ப்ரே பண்ணிக்கிறது. எவ்ரி டே ஐ ட்ரை டு மேக் மை செல்ஃப் பெட்டர் இன் சம் வே or the other. What is the one mistake that you will not repeat, which you have recognized? I stopped drinking tea, coffee now. That is one big mistake that I always used to do. என்ன மாதிரி பாதிப்புகள் வந்துச்சு? கிரேயிங் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது. ஹேர்ல எனக்கு தெரிஞ்சது நல்ல கொஞ்சம் ஒயிட் ஆக ஆரம்பிச்சது ரொம்ப சீக்கிரமா. அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணது விட்டுட்டேன். ஒரு 2 months விட்டுட்டு தி அமௌண்ட் ஆஃப் கிரேயிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக குறைஞ்சிருக்கு. ஐ ஹோப் காஃபி டீ கம்பெனி என் மேலே பிரச்சனை கொடுக்காம இருந்தால் சரி. ஆனால் திஸ் இஸ் த ஃபேக்ட். அதுக்கு நான் இப்போ கொஞ்சம் இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் ஃப்ளவர்ஸில் இப்போது க்ரீன் டீன்னு சொல்ல முடியாது, டீ வருது இல்லையா ஃப்ளவரில், அந்த மாதிரி இப்போ நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு ஹாட் வாட்டர் மட்டுமே குடிக்கிறேன். அப்படியும் இல்லைன்னா கோகோனட் வாட்டர். இப்படி சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்ஸ்பைட் ஆஃப் மை டீ அண்ட் காஃபி. பட் நான் பைத்தியம், நான் காஃபினா பைத்தியம், எனக்கு டீனா மீன்ஸ் ரொம்ப குடிக்க மாட்டேன். பட் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் மை டே வித் காஃபி. ஐ ஹவ் டு ஸ்டார்ட் நான் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டாப் பண்ணேன்னா மில்க் காஃபி ஸ்டாப் பண்ணேன், மில்க் டீ ஸ்டாப் பண்ணேன், அப்போ பிளாக் காஃபி ஆல்டர்னேட் பண்ணேன், அதில் சுகர் போட மாட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆல்டர் பண்ணி that it's enough. வேண்டாம். வாட் இஸ் திஸ்? நம்மளே சேலஞ்ச் பண்ணிக்கலன்னா எப்படி?
யூ ஹேவ் டு சேலஞ்ச் அவர் செல்ஃப் அந்த மாதிரி விட்டது தான். ஓகே. ஸோ அப்போ அந்த கிரே முடி வெள்ளையாச்சுன்னு சொல்லும்போது அது எப்படி போச்சு? அதுக்கப்புறம் வராதது இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அது போகிறதுக்கு ஏதாச்சும் பண்ணீங்க? இல்லை, எதுவுமே பண்ணலை. போச்சுன்னு நம்ம வந்து 100% நம்ம அது போகுது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இப்போ வந்து எக்ஸாஜரேட் நிறைய ஆகும் இல்லையா, நமக்கு வந்து இந்த கெஃபைன் ஜாஸ்தியாக ஆக உங்களுக்கு பித்தம் ஜாஸ்தி ஆகும் உடம்புல. ஸோ அது வந்து கம்மியாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட விசிபிலிட்டியும் கம்மியாக இருக்கு. விசிபிலிட்டி கம்மியானாலே அப்போ அது இட்ஸ் ஃபைன்னு தானே அர்த்தம். இட்ஸ் a big secret. It's a very big secret which I found out myself இல்லை, everyone will say. பட் இது நம்மளா அனுபவிச்சு ஃபீல் பண்றப்போ அது கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இல்லையா. எனக்கு கிரீன் டீலையும் பெரிய பிலீஃப் இல்லை. மேபி ஃப்ளவர் டீ அந்த மாதிரி ஒரு செம்பருத்தி டீ எல்லாம் வருதுல்ல. அப்புறம் வயலட் கலர்ல ஒரு இன் இங்கிலீஷ் சே இட்ஸ் a peach, but I'm not sure in Tamil. அது ஒரு வயலட் கலர். இட் டேஸ்ட் வெரி நைஸ் ஆல்சோ. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு பேக்கெட் போட்டாலே நீங்க மார்னிங் ஈவினிங் குடிச்சுக்கலாம். ஓகே. பட் டெய்லி ரெண்டு வாட்டி யூ கேன் ஹேவ். ஏன்னா அது அவ்வளோ திக்காக இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருந்த ஒரு இமோஷன் எப்படி இருந்துச்சு? ஹவ் இஸ் இட்? ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யூ நோ வாட் யூ ஹேவ் கான் த்ரூ, என்ன மாதிரி இருந்துச்சுங்கிறது. ஸோ அந்த ஒரு நேஷனல் அவார்டுங்கிறது எப்படி இருந்துச்சு தட் மொமெண்ட்? ஆக்சுவலி தலைமுறைகள் படத்துக்கு நேஷனல் அவார்டு வந்தது. ஸோ பீயிங் ஃபீமேல் லீட் ஆஃப் தட் மூவி இஸ் லைக் வாவ். ஏன்னா 2010ல வந்து விஜய் சேதுபதி சார் படத்துக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சது. அப்போ நான் வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு அந்த படத்துக்கு அப்படி பார்த்தேன். ஸோ 2013 ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆல் த மேஜர் டாப் சேனல்ஸ் வர் என்னோட முகம் போட்டு நேஷனல் அவார்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு அந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல. வீட்டில் இருந்து கிளம்பி போய் ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டாங்க. I went had a Mosambi juice and I came back, was just seeing TV. எனக்கு அந்த எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா the pain that இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, ஆனா அதோட ரீச் எப்படி இருக்கும், நம்ம அந்த படத்துல பண்ணியிருக்கோம், நீ வந்து பெரிய ஆள் ஆவியா இல்லை நீ படத்துல நடிச்சிருவியா அப்பெல்லாம் பேசின நிறைய இடம் இருந்திருக்கு. நீ வந்து சீரியல்ல நடிச்சிருக்க, அதுலேயும் வந்து ஹீரோயின் எல்லாம் ஏதாவது ஒரு சில சீரியல்ஸில் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவ்வளோலாம் நீ வர்த்தில். அப்போல்லாம் நமக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் நீ கருப்பாக இருக்க, இப்போல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினவங்கலாம் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாலுமேந்திரா சார் படத்தில் நம்ம நடிக்கிறோம். அந்த படம் டேக் ஆஃப் ஆயிடணும், பட்ஜெட் கன்ஸ்டன்ட்னால அப்போ நின்றுச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் சார் டெக்னிக்கலாக கற்றுக்கணும்னு கொஞ்சம் நினச்சி அந்த படம் சசிகுமார் சார் எடுத்து பண்ணி ஐ ஹவ் லிட்ரலி ஒன் ஆர் தி அதர் டே ஆஃப் மை லைஃப் வுட் பி க்ரைங் ஃபார் த மூவி டு ரிலீஸ். ஸோ அவ்வளோ பெயினெல்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு அது ரிலீஸ் ஆகிடுச்சு. நமக்கு அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டுன்றப்போ அதுதான் சொன்னேன். தட் இஸ் வை எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. That is what my reaction was for that movie. வீட்ல எப்படி இருந்துச்சு ரியாக்ஷன்? என் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் வந்து ஓகே அவ்வளோதான், தட்ஸ் த மேக்ஸ் ரியாக்ஷன். பிகாஸ் நம்ம ஏதாவது ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டோம்னா இவ ரொம்ப பெருசா சாதிச்சிட்டோம்னு நினைச்சுக்க போறாளோ அப்படிங்கிறதுனால ரொம்ப சட்டிலாவே ரியாக்ட் பண்ணி பாலுமேந்திரா சார் படத்துல வர்ற மாதிரியே எல்லாரும் சட்டிலாவே நடிச்சுட்டாங்க என் வீட்டுல. இப்ப நீங்க நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லும்போது நான் கேட்கணும்னு இருக்கிறதுதான் கலர் டஸ்கி ஸ்கின்னா இருக்கிறதுனால என்ன மாதிரி சான்சஸ்லாம் லூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்கீங்க, தப்பா என்ன மாதிரி பேசியிருக்காங்க? பிகாஸ் திஸ் இஸ் being faced by a lot of people, women மட்டும் இல்ல ஜெனரலா. ஸோ வாட் வாஸ் யுவர் மைண்ட் செட் அந்த டைம்ல இந்த மாதிரி பேசும்போது? இது இவ்வளோ பெரிய தப்பாங்கிற மாதிரி என்ன மாதிரி தாட்? இந்த பொண்ணை வந்து ஹீரோயினாவும் காஸ்ட் பண்ண முடியாது, அக்கா அண்ணி அம்மா மூஞ்சி கூட இல்லை, இந்த பொண்ணை எந்த கேரக்டர்ல காஸ்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு டாப் டைரக்டரும் சொல்லியிருக்காரு. ஆனா அவரே வந்து பாலுமேந்திரா சார் ஸ்டுடியோல நாங்க சவுண்ட் செக் பண்ணிட்டு இருந்தப்போ கீழே இருந்தாரு. என்னங்க அப்படின்னு, இல்லை சார் பாலுமேந்திரா சார் நடிச்சிருக்கேன் அந்த படத்துல அப்படின்னாரு. ஆமா சார், வரேன் வந்து பார்க்குறேன் அப்பாவை அப்படின்னு மேலே வந்தார். அந்த ஸ்டுடியோவில் வந்து ரவுண்ட் டேபிள் மாதிரி மாதிரி பெரிய டேபிள் ஒன்று இருக்கும். பாலுமேந்திரா சார் இங்கே இருந்தார், நான் இங்கே இருந்தேன், அந்த டைரக்டர் அங்கே இருந்தார். பாலுமேந்திரா சார் வந்து இவர்கிட்ட ஷீ இஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ் ரம்யா அப்படின்னாரு. அங்கேருந்து அவரு ஹை எனக்கு தெரியும் சார் அவங்கள. அதே நான் அப்போ நினச்சேன். ஸோ சம்வேர்
நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அவமானப்படுத்தப்படுறோம், எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி நமக்கு நெகட்டிவ் வரப்போ சம்ஹவ் த நேச்சர் வந்து நம்மளோட கேட்டு நமக்கு வந்து அதுக்கான பதிலை வந்து வேற மாதிரி ஜாம்பவான் வாயிலேருந்தே சொல்ல வச்சுட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு நான் லைஃப்ல மைனஸ் பார்த்த மாதிரி ப்ளஸ்ஸும் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். உங்க மைண்ட்ல அந்த சமயத்துல எப்போ எப்படி இருந்துச்சு? என்ன பதில் கொடுக்கணும்ன்ற லுக்கு தான் பதில், பேச்சே வேணாம், லுக்கு தான். அந்த லுக்லயே அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணது என்ன, நம்ம அப்படி அந்த அந்த ரியாக்ஷன் கண்ணிலேயே முடிஞ்சிரும். அண்ட் அதே மாதிரி கலருக்கு கூட நிறைய பேர் கருப்பா இருக்காங்க வேண்டாம், கொஞ்சம் குண்டா இருக்காங்க வேண்டாம், இந்த மாதிரி எல்லாம் ஒல்லியா இருந்தா ஏன் இவ்வளோ ஒல்லியா இருக்காங்க வேண்டாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நமக்காக என்ன வரணுமோ அது கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் நம்மளை தேடி வந்துடும். பட் ட்ரை ஹார்ட் டு கெட் இட். Thank you so much. Thank you so much. Thank you. It's been a pleasure and yeah, so looking up for the best in the upcoming year. Thank you.